என்னங்க அப்போலோ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவீங்கன்னு பார்த்தா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எங்களுக்கு இதெல்லாம் அப்போலோ ஹாஸ்பிடல் மாதிரி தான். சும்மா சொல்லக்கூடாது, அந்த அம்மா 500 ரூபா போட்டுச்சு. யாருங்க இவங்கலாம்? மை பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸா? ஆமா. என்ன கை கால்லாம் பேண்டேஜ்? அவுத்து விட்டா எல்லா வரலும் உதிர்ந்துரும். உதிர்ந்துருமா? ஆமா, புரியல? டேய் என்னங்கடா சொல்றீங்க? இதுங்க மூஞ்சி முகர்கட்டையெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரிஜினல் பிச்சைக்காரங்க மாதிரியே இருக்காங்க. மாதிரி இல்ல, நிஜமாவே பிச்சைக்காரங்க தான். ஐ அம் ரியல் பெக்கர் ஃபேமிலி. இந்த முகர்கட்டைக்கு ஒரு இங்கிலீஷ் வேற. டேய் இவனோட அம்மா கோடீஸ்வரி, அப்பா லட்சாதிபதின்னு சொன்னேல்லடா. ஏன்டா இப்படி பீலா விட்ட? ஏய் ராதிகா, அவன் பீலா விடல, உண்மையதான் சொன்னான். ஆமாங்க, அம்மா பேரு கோட்டீஸ்வரி, அப்பா பேரு லட்சாதிபதி. அட பாவீங்களா உங்களை எல்லாம். மருமகளே, நான் பிறந்தப்போ எங்க அப்பாக்கு லாட்டரியில ₹1,00,000 ஊந்தது. அதனாலதான் எனக்கு லட்சாதிபதினு பேர் வச்சாரு. டேய் கிழவா, உங்க அப்பா லட்சாதிபதி தானே, அப்புறம் எதுக்குடா நீங்க சேர்ந்து பிச்சை எடுக்கிறீங்க? நோ 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 நோ, எங்க அப்பனும் பிச்சைக்காரன் தான். எங்க அப்பாக்கு லாட்டரியில ₹1,00,000 விழுந்ததால தங்கத்துல திருவோடு வாங்கி அதுல பிச்சை எடுத்தாரு. மருமவளே வந்து உட்காரு தாயி, நான் விவரமா சொல்றேன். அண்ணா என்ன மன்னிச்சிடுனா. நாங்க பரம்பரை பரம்பரையா பிச்சைக்கார ஃபேமிலி தான். இதுல எங்க பையன் மச்சக்கால இருக்கான் பாரு, அவன் மட்டும் பிச்சையே எடுக்காம எங்க குடும்ப கௌரவத்தையே கெடுக்கிற மாதிரி ஊரை சுத்திக்கிட்டே திரிஞ்சான். நாங்க பிச்சை எடுத்து சம்பாதிக்கிற பணத்துல விதவிதமா ட்ரெஸ் பண்ணி பந்தா பண்ண ஆரம்பிச்சிட்டான். எங்க பையனுக்கு புத்தி வந்து பிச்சை எடுக்கணும்னு தான் நாங்க கொரோனா வந்த மாதிரி 2 பேரும் நடிச்சோம். குரங்காட்டி சித்தர் மாதிரி ஒருத்தனை செட்டப் பண்ணி அவ மூலமா இவனை பிச்சை எடுக்க வச்சோம். ஏன் மருமவ நீ வந்த நேரம் இனிமே ரெகுலரா பிச்சை எடுத்து நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டான். அதனாலதான் ராதிகா, எங்க சாதி சனத்துல யாரும் எனக்கு பொண்ணே கொடுக்கல. நல்ல வேலை, மல்கோவா மாம்பழம் மாதிரி நீ கிடைச்ச. சரி விடுமா மருமவளே, இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, கோயில கூட்டமா இருக்கும். குடும்பத்தோட போய் கோயில பிச்சை எடுத்தோன்னு வை, நல்லா கலெக்ஷன் கிடைக்கும். வாழ்க்கை போச்சு. அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இந்திரன் தோட்டத்து முந்திரியே, மன்மத நாட்டுக்கு மந்திரியே. அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது.